சென்னை சோழிங்கநல்லூர் மின்வாரிய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் கௌரிவாக்கம் மின்வாரிய அலுவலகத்தில் பணியாற்றி வந்த உதவி பொறியாளர் பத்மாவதி புதிய மின் இணைப்பு வழங்குவதற்காக லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் பத்மாவதி நேரடியாக கையில் பணம் பெற்றுக் கொள்வது போன்ற வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. இல்ல அவர் பேரையே எழுதி கொட்டையா எழுதி பெட்டிஷனே வச்சுட்டாங்க. இதற்கு முன்பாக மின் இணைப்பு தொடர்பான பணிகளுக்காக கூகுள் பே மூலம் பணம் பெற்றதாக கூறப்படும் வீடியோ ஒன்று வெளியாகி பெரும் சர்ச்சையை கிளப்பியது. கொஞ்சம் பேஷன்ஸா வெயிட் பண்ணுங்க. இஎம்ஐ நம்பர் தானே, அந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. ஆமா, கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இல்ல சார் லாஸ்ட் டைம் கமிட் ஆகியே லேட்டே ஆயிடுச்சு தான். அது என்ன ரீசன்னா நமக்கு நிறைய ஹாலிடேஸ் ஆயிடுச்சு. அந்த வீடியோ வெளியானதை தொடர்ந்து மின்வாரிய நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து உதவி பொறியாளர் பத்மாவதியை பணி இடைநீக்கம் செய்தது. இந்நிலையில் தற்போது வெளியாகியுள்ள புதிய வீடியோ இந்த விவகாரத்தை மேலும் தீவிரப்படுத்தி உள்ளது. லஞ்ச பரிவர்த்தனை தொடர்பான கூடுதல் ஆதாரங்கள் வெளியாகியுள்ளதால் இந்த சம்பவம் குறித்து விரிவான விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்பை உறுதி செய்ய கடுமையான நடவடிக்கைகள் தேவை என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்த விவகாரத்தில் மின்வாரிய நிர்வாகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள் என்பது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.